நீ சோர்வா இருக்கிறியா அப்படின்னா இதை நீ தொடர்ந்து கேளு. உன்னுடைய வாழ்க்கையில நீ போற எல்லா இடத்துலயும் உனக்கு எல்லாரும் சந்தோஷத்தையும், எல்லாரும் நீ நினைச்ச மாதிரியும் பேசுறதுலயும் நடக்கிறதுலயும் நிச்சயமா இருக்கவே மாட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதுக்கெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குற, அந்த நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் உனக்கான வேலையும் சேர்த்து செஞ்சு உனக்கான ப்ரமோஷனையும் பெற்றுக்கொண்டே இருக்காங்க. நீ செய்யாததுனால எதெல்லாம் இழந்தையோ அதை மற்றவங்க செஞ்சு பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. நீ நினைக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி தலைகீழா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை நீ வெளி உலகத்துல போய் பார்த்தனா உன்னோட ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களோட நீ கம்பேர் பண்ணி பார்த்தா நீ எங்கேயோ மேல இருக்கிற ஒரு படி. ஆனா நீ கம்பேர் பண்றது உன்னை விட ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அவங்க அப்படி வாழ்றாங்க, வாழ்க்கை நான் அப்படிதான் இருக்கணும். இல்ல, உன்னிடத்துல இருக்கிற வாழ்க்கையும் உனக்கு போதும். அதுலயே நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கிடைக்காத ஒண்ணுக்கு கொட்டாவி விடுறது போல நீ கிடைக்காத விஷயங்களை நினைச்சு 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 சோர்ந்து போவாத. நீ ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணு. நீ அதை அடையிற வரைக்கும் ஓடிட்டே இரு. அது எப்ப கிடைக்குமா அப்ப கிடைக்குமா நினைச்சிட்டு இருக்காத. ஒரு நாள் கிடைக்கும். அது உனக்கு நிச்சயமா உன் மனசுல இருக்கணும், பதிஞ்சு இருக்கணும். அந்த நாள் எப்பவும் தெரியாது, ஆனா நீ நினைக்கிற விஷயம் ஒரு நாள் உன் கையில வரும். அது வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டே இரு, அது வரைக்கும் ஓடிட்டே இரு. நீ கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு இங்க எதுவும் ரெடியா இல்லை. நீ முயற்சி செய், ஓடு, சோர்ந்து போகாத, ஒரே இடத்துல இருக்காத, வீணா உன் நேரத்தை கழிக்காத. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ இழந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி உன்னை தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? உன்னுடைய ஆயுள் நாள் முடிஞ்சிட்டே போறது மரணத்தை நோக்கி உன்னை கொண்டு போயிட்டு இருக்கு. தாயின் கருவிலிருந்து நீ பிறந்த நாள்ல இருந்து ஓடிட்டு இருக்க அந்த மணி நேரம் யாருக்காகவும் எப்பவும் நிக்காது. உன் சூழ்நிலை சரியில்லை, நான் கொஞ்சம் மேல வந்துக்கிறேன். என் சூழ்நிலை சரியில்லை, நான் கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணணும், இன்னும் நேரம் வேணும், நேரம் வேணும், நேரம் வேணும்னா அது யாருக்காகவும் நிக்காது. எக்ஸ்ட்ரா உனக்காக எந்த மணி நேரமும் கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ண, கிடைக்கிற நேரத்தை எப்படி நம்ம இதை வேல்யூபிளா நம்ம இதை போடலாம், இந்த நேரத்தை வேல்யூபிளா நம்ம செய்யலாம்னு சொல்லி யோசி. மற்றவங்களை காட்டிலும் எப்படி உன்னை நீ பெஸ்டா காட்டிக்கலாம்னு நினை. எப்படி இந்த நேரத்தை பிரயோஜனம் உள்ளதான யூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசி. முடங்கி போய் சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருந்தனா உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட உன்னை முந்திட்டு மேல ஓட்டுருவாங்க. நீ அப்படியே சோர்ந்து போயிருந்தனா நீ பல விஷயங்களை இழந்துடுவ. உன் வாழ்க்கையில உனக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை விட கீழே இருக்கிற விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காது. உன்னால முடியும், உன்னால ஓட முடியும், உன்னால செய்ய முடியும், உன்னால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். மத்தவங்க செய்யறாங்கன்னா ஏன் உன்னால செய்ய முடியாதா? உனக்கு அந்த பலம் இல்லைன்னு இல்லை, உனக்கு அந்த திறமை இல்லைன்னு இல்லை, நீ அதை வளர்க்கல, நீ அதை வெளிக்கொண்டு வரல. இந்த முழுமையான ஆற்றல், இந்த முழுமையான சக்தி நீயே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. உனக்கு தெரியணும்ல நீ யாருன்னு. எழுந்து ஓடிட்டே இரு. நீ போகிற தடைகள் எல்லாம் தாண்டி 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 போயிட்டே இரு. உனக்கே தெரியாத ஒரு பெரிய நம்பிக்கை உனக்கு வரும். பா, எனக்குள்ள இவ்வளவு தரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிற அளவுக்கு, நீ வியக்கிற அளவுக்கு உனக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளிப்படும். முயற்சி செய், சோர்ந்து போக. உன்னால மட்டும்தான் முடியும்னு நினை, உன்னால மட்டும்தான் முடியும்னு நினை.